I think நம்ம எல்லாரும் படம் பார்க்கும்போது all of you will see how much heart and passion and efforts have gone into this film. So okay, எல்லாருக்கும் சொல்ற thank yous-லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். But Abhi, thank you so much for this opportunity. I think எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப க்ளோஸ் என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஆப்பர்ச்சுனிட்டியே இதுதான். நான் ரொம்ப 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 நாளாக காத்துட்டு இருக்கேன் இந்த படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிக்கணும்னு. அண்ட் ஐ எம் ஜென்யூன்லி ஃபீலிங் இமோஷனல் டுடே. கார்த்திக் சார், தேங்க்யூ. நான் ஆடிஷன் பண்ணும்போது நீங்கள் தான் எனக்கு வவுச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த படம் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த நியூவான்சஸ் எனக்கு கற்றுக் கொடுத்து பொறுமையாக என்னோட உட்காந்து அதை எனக்கு சொல்லி கொடுத்து என்னோட ஒர்க் பண்ணி என்கிட்ட இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த கேரக்டருமே ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேர்ள்ஸ்க்கும் விமன் எல்லாருக்குமே ரொம்ப 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 கனெக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சி 2 பேர் கேரக்டருமே அப்படி எழுதியிருக்கீங்க. ஸோ அதை எல்லாரும் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப அவங்களா காத்துட்ருக்கேன். Ashok, I don't know how to thank you. I think all the mainstream male actors, Ashok is one person I can confidently say will, without any insecurity, will give தாராளமா அவங்க ஃபீமேல் கோஸ்டார்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த கதையை எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் however it's shaping up, I think it's an amazing quality. Thank you. I am eternally grateful to you for giving me the space you have given me in this film. Just thank you so much. எல்லாருக்குமே இன்னும் நிறைய தேங்க்யூ சொல்றதுக்கு இருக்கு. பட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் எனக்குமே ரொம்ப நானும் ரொம்ப படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ போக போக அண்ட் அந்த ஆல்பமே ரொம்ப பயங்கரமா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எனக்கு கூஸ்பம்ஸ் வருது, எனக்கு தெரியல. But just thank you to my entire team. I cannot wait for the world to witness what we have created. So thank you. Kandipa support பண்ணுங்க எங்களுக்கு. First of all, thank you for the introduction. ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னோட படத்தை கொண்டு வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்றது. இப்போதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2.5 வருஷம் ஆயிடுச்சு ப்ளூ ஸ்டார் கடைசியா வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி மிஸ் திஸ். உங்கள் முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்ட் படத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்ககிட்ட அதை இன்ட்ராக்ட் பண்ணுறங்கிறதே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு அம்மா சொல்லி அமைச்சாங்க இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள்னு. எல்லா முன்னோர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம சினிமா குடும்பத்தோட முன்னோர்களான பாக்யராஜ் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்குமே அவங்க பண்ண கலை படங்கள், அவங்க இருந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஃபர்ஸ்ட் மீட் பண்றவங்கலாம் கேட்டாங்க, என்ன சார் படமே பண்றது இல்லையா அப்படின்னு. இல்லைங்க பண்ணிருக்கேன், கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு, வந்துடும் அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன மச்சான் படம் இங்கே எப்போ வருதுன்னு. அப்புறம் வீட்டில் கேட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கண்ணாடியை பார்த்து நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படா படம் வருது அப்படின்னு. ஸோ சில டைம் சில படங்கள் பண்றதுக்கும் அதோட ஓன் டைம் எடுத்துக்கும். அது நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஏதோ ஒரு ஃப்ரைடேல என் படம் வந்தாகணும்னு அட்டெண்டன்ஸ் போடணும்னு நினைக்கிற ஆள் இல்லைன்னா, ஒரு படமும் ஏதாவது புதுசா பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ அதனால ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணணும் நான் பண்ணவே இல்லை. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. விக்னேஷ் ராஜா ஃபர்ஸ்ட் எழுதின கதை இது. ஒரு மாதிரி இப்போ சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. கதை விட அதோட ஸ்கிரீன் பிளே என்னவா இருக்கும், அது தியேட்டருக்கு போனா என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கதையா பார்த்தா இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கு. பட் அதோட ஸ்கிரீன் பிளே, அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நான் வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸோட சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்தது இல்லை. ஏன்னா அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்கும். டைரக்டர் சொன்ன மாதிரி பெண்கள் ரசிக்கக்கூடிய நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது பெண்களோட கஷ்டங்களை பத்தி பேசுற படம் அப்படிலாம் இல்லை. இது நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்கு, விமன் மாஸ் மொமெண்ட்ஸே இருக்கு. அதாவது எம்பவரிங்கான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு உமன் ப்ரொடியூசர்
பேக் பண்ணும்போது அது இன்னமும் ஆர்கானிக்கா இன்னும் சின்சியரா அது லேண்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்றதுதான், அவங்கவுங்க படத்தை பத்தி அவங்க சொல்லுவாங்க, நாங்க இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு. பட் இந்த வாட்டி நான் அடிச்சு சொல்றேன், இந்த படம் நின்று பேசும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து நீங்க கதைகள் நல்லா சூஸ் பண்ணீங்க, ஸ்டோரி செலெக்ஷன் அது இதுன்னு. பட் இதுல வந்து ஸ்கிரீன் பிளே ஆர் த மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா லேண்ட் ஆயிருக்கு. என்னோட கதை சூஸ் பண்றதுல நம்பிக்கை இருக்கவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா இதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க இந்த படத்தை. அதே மாதிரி டைட்டில் அன்பில் அவன் ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு டைட்டில் இருந்தது, அதை பத்தி அது லேண்ட் ஆகல. ஸோ இது அன்பில் அவன் வந்து ரொம்ப அழகான டைட்டில், கார்த்திக் டைரக்டர் சொன்ன டைட்டில். காதலுக்காக ஒருத்தன் எவ்வளவு தூரம் போறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அது சம்டைம்ஸ் காதல் நம்ம நல்ல புத்திசாலியும் முட்டாளாக்கும், அதே சமயத்துல ரொம்ப ஆர்டினரியான விஷயம் ஒரு மனிதனையும் எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸ் பண்ண வைக்கும் காதல். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற படம் தான் இது. அண்ட் அபவுட் மை டீம், டெக்னிக்கல் டீம், க்ரூ, இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி செட் ஆஃப் பீப்புள். ஒருத்தருமே ஹேண்ட் பிக்ட், இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் நினைச்சவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கார்த்திக். இதுக்கு முன்னாடி அஸ்வத்தா இருக்கட்டும், இல்லை விக்னேஷ் ராஜா இருக்கட்டும், இல்லை இன்னொரு கார்த்திகேயன் சபாநாயகன் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ளூ ஸ்டார் ஜெயா இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஐ கேன் பிக் டேலண்ட்ஸ். ஐ ஹாவ் அன் ஐ ஃபார் டேலண்ட். இவங்களை பார்த்தா இவங்க எப்படி பண்ணுவாங்களா இல்லையான்னு என்னால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் நான் நம்புறேன். ஸோ அதே வரிசையில் அடுத்து கார்த்திகம் வருவார், இன்னும் பல படங்கள் பண்ண போறாரு, இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே அவர் ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும். அது பண்றதுக்கான எல்லா ஸ்டேஜையும் இந்த படம் கொடுக்கும். அதே மாதிரி பிரீத்தி வந்து ஃபர்ஸ்ட் when I saw her, sometimes stars வந்து are made, சில நேரங்களில் ஸ்டார்ஸ் ஆர் born. I think பிரீத்தி is a star. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டார் பிரீத்தி. பிளாஸ்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட பிளாஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், விமன் டூயிங் ஆக்ஷன் இஸ் நாட். அதுக்கு முன்னாடி விஜயசாந்தி மேம்லாம் இருந்தாங்க, பட் பல வருஷமா அது வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணாத ரீதியாக இருந்தது. And I have to really congratulate Archana ma'am for picking something like Blast, and you were phenomenal in it. அது ஆர்கானிக்கா செல் பண்ண முடிஞ்சனால தான் அந்த படங்கள் ஓடும். ஸோ இந்த படத்துல லைக் டைரக்டர் செட், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா கண்டிப்பா பேசப்படும். ஏன்னா அதுக்கான சீன்ஸ் இருந்துச்சு, அண்ட் ஷீ ரியலி பெர்ஃபார்ம் ரியலி வெல். ஸோ ஐ கான்ட் வெயிட் இந்த படத்தை வந்து மக்கள் கிட்டயும் பல டைரக்டர்ஸ் கிட்டயும் காமிக்கிறதுக்கு. அண்ட் ஈவன் இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்க வந்து அது ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஹிந்திலையும் பார்த்தாங்க இந்த படத்தை. ஸோ தே ஆஸ்க்ட் ஹூ இஸ் திஸ் கேர்ள் அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் த ஜேர்னி. அண்ட் எனக்கு இன்னொரு நல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படம் மூலியமா நிறைய ஆக்டர்ஸ் வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுக்க போறாங்க. ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் ஆடியோ லான்ச் அப்போ இன்னும் நிறைய பேசுறேன். பட் அவங்க எல்லாருமே இந்த கேரக்டர் ரோல்ஸ் ஆர் மோர் வேற ரோல்ஸ் பண்ணவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கெரியர்ஸ் எல்லாமே செட் ஆகும் இந்த படம் மூலியமான்னு. மகா அங்க ஃப்ரண்ட்ல வரும். வந்துட்டியா? ஓகே. ஹாய் மகா, ஹவ் ஆர் யூ? Thank you. டெல்லி கணேசரோட பையன் மகா அங்க இருக்காரு. ஸோ அவரும் ஒரு சம்மர் ரோல் பண்ணியிருக்காரு. கதிர் சார் இருக்காங்க. எல்லாமே நான் இன்னும் டீட்டெயிலாக ஆடியோ லான்ச்ல பேசுறேன். அண்ட் லைக் தே செட், கோவிந்த் வசந்தாவோட கான்சர்ட் இது ப்ராபப்ளி 96 அதுக்கான இணையான ஒரு ஆல்பமா சொல்லலாம். ஏன்னா படத்துக்கு அது தேவைப்பட்டது, ஒரு மியூசிக்ல ஒரு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண. அண்ட் கோவிந்த் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தீனி கொடுக்கணுமோன்னு தோணுச்சு. இந்த படம் தாண்டி இன்னும் அந்த டியூன் மாதிரிலாம் கொடுக்கணும்னு தோணுச்சு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேன்வாஸ் அவர் கொடுத்தா அவர் பண்ணக்கூடிய ஆளு. நம்ம ஊர்ல அவர் சாதாரணமா சுத்திட்டு இருக்காரு, பட் ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கை. இன்னும் நிறைய அவரோட ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன். அண்ட் மை பிரதர் ஏப்ரஹாம், அது ஒரு போருக்கு போகணும்னா ஒரு படைத்தளபதி யாரோட போலாம்னா எப்ஸோட போகலாம். ஸோ எல்லா டீம் அண்ட் க்ரூ, கௌதம், செல்வா, அகெயின் மை பிரதர், விஜய்,
எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கும் ராமத்துல்லா எல்லாருக்குமே வி வில் ஷேர் ஸ்டேஜ் ஆன் ஆடியோ லான்ச். இது வெறும் டைட்டில் டீசர் தான். ஸோ அகைன் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததில்ல. இந்த படம் இன்னொரு ஃபியூ வீக்ஸில் வரும். டெஃபினட்டாக எனக்கு உங்கள் சப்போர்ட் எல்லாமே தேவை. இது வரைக்கும் என் கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்கள் சப்போர்ட்டால் மட்டுமே நான் இங்கே நிற்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எந்த வித எக்ஸ்டர்னல் புஷ் இல்லாமல் வெறும் ப்ரெஸ் எழுதுறது, நீங்கள் சொல்கிறத பொறுத்துமே என்னோட படங்கள் ஓடி இருக்கு, அந்த படங்கள் இருந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், I'd like to really thank my sister Abhinaya for being who she is. அவ்வளோதான். அது இந்த விஷயம் அந்த விஷயம் இல்லை. சின்ன வயசுலேருந்து திருப்பி அந்த ஓமேகல் ஸ்டேஜில் சொன்னேன். ஸ்கூலில் நான் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அப்போ வந்து அம்மா, அவள் ஹாஸ்டலில் இருந்தா, அம்மா வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி உன் தம்பி ஃபெயில் ஆகிட்டு இருக்கான், இதை வந்து பண்ணு அப்படின்னு. ஒரு வாரம் லீவ் போட்டு வந்து நங்குன்னு கொட்டி என்னை படிக்க வச்சு பாஸ் பண்ணான். ஸோ கிட்டத்தட்ட அதே பேக்கிங் இன்னமும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ ஹாவ் ஒரு டீமாக இருக்கும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னா ஐ ஹாவ் பி தேர். ஸோ அண்ட் அவரோட விஷன், அவரோட ஏஸ்தட்டிக் சென்ஸ், அவரோட என்ன மாதிரி கதைகள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பூர்த்தி அடையும் போது ரொம்ப ஒரு விஷனரி ப்ரொடியூசராக ஷி வில் ஃப்ளஷ் அவுட் இன் த கமிங் இயர்ஸ். அண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஐங்கரன் பிக்சர்ஸ் ஃபார் பேக்கிங் அவர் ப்ராஜெக்ட், கருணா சார் ஃபார் ஏன்னா ஒரு பேக்கிங் வேணும் டு ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். ஸோ ஐ ரியலி லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் ட்ரஸ்டிங் இஸ் கம்ப்ளீட்லி. அவர் என்ன ஏதுன்னு கேட்டதே இல்லை, complete trust. So I'd like to thank him and my family and especially my wife Keerthi for bearing with me. And இந்த படம் ப்ராசஸ் பயங்கரம் இன்டென்ஸாக இருந்தது. இதில் நிறைய நாங்கள் டைம் மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் நிறைய விஷயங்கள் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். I'd like to thank அம்மா அப்பா, my wife and everybody involved in the project. And thank you Kavitha for the support. And எல்லாருமே சேதுனா, thank you EP. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி அதை டூன் இந்த படம் வரும். அண்ட் இதில் ஒரு சின்ன ஜானர் ஷிஃப்ட்டும் இருக்கும். இது வெறும் ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை, இட்ஸ் லவ் ஸ்டோரி வித் ட்விஸ்ட். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறாங்க எல்லாத்துக்குமே. அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ, தேங்க்ஸ்.